ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. நேற்று நைட்டு இந்த ட்வீட்டை பார்த்ததுலேருந்து ஐயோ நெசந்தானா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னா பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போது கூகுள் இந்தியா ட்விட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. பட் டேட் என்னன்றது அனௌன்ஸ் பண்ணல. இந்த இயர் கடைசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகுதுப்பா. இது கன்ஃபார்ம். அது போக கூகுள் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 டிவைசஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது இந்தியாவுக்கு கிடையாது, யூஎஸில் மட்டும்தான். அது என்ன ஏதுன்றது பார்ப்போம். முக்கியமாக இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கு என்னென்ன வருது அதையும் பார்த்துருவோம். ஓகே நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன லான்ச் பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோ கவர் பண்ண வேணாம். அது ஏன்னா அது இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் டேபு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெருசாக அது ஒரு சிங்கிள் கேமராவோட வருது. ஓகேவா? அது ஒன்று. கூகுள் பட்ஸ் ப்ரோ ஆல்ரெடி ஒன்று லான்ச் ஆகிருக்கு. இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் மாதிரி இன்னொன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிசைன் எல்லாமே ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி தான் இருக்குது. அடுத்ததாக பிக்சல் 7 and 7 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் 6 ப்ரோவே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இல்லை. பட் இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிவ்யூஸ்லாம் பார்த்துருப்போம். பட் ஆஃபீஸே இல்லாதனால நிறைய பேர் சர்வீஸ் சென்டர் இல்லை, அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பட் 7 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. சேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட .comலாம் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இதை பற்றி தான் கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்தியாவில் இதுதான் நம்மளுக்கு லான்ச் ஆக போகுது. ஓகேவா? ஆல்ரெடி பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸர் தான். இன்றைக்கி தேதி வரைக்குமே நிறைய பேர் எங்கள் அண்ணனே பார்த்தீங்கன்னா பெரியப்பா பையன் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேமராவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா தான், பட் பிரோஜனமாக இருக்கும். இப்போ இந்த 6a பார்த்தீங்கன்னா 6.1 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே, 60 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். அதாவது 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ஓகே, நம்ம பிக்சல் வாங்குறதே கேமரா கண்டி தானே. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் உள்ள கிளாஸ் 3யோட ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏண்டா 3க்கு அடுத்து 5, 6 விக்டர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு, இன்னும் 3யோட சுற்றிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அது என்ன தான் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடக்ஷன், செராமிக் இதுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எந்த பொசிஷனில் போகிறோமோ தெரிச்சு போயிடும். அது சைடாக போட்டாலும் சரி, குப்பரக்க போட்டாலும் சரி, நல்ல ஒரு கேஸை போட்டு யூஸ் பண்ணால் தான் எந்த ஒரு ஃபோனாக இருந்தாலும் சேஃப்டி. ஸோ வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி பார்த்தீங்கன்னா 12.2 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. செகண்டரி அல்ட்ரா வைடும் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் தான். ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் அவங்க 108 கொடுக்கணும், 64 மெகாபிக்சல் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்க போகிறது கிடையாது. 12 மெகாபிக்சல் கொடுத்து நச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேட்டாக இருக்கட்டும், போர்ட்ரேட் ஃபோட்டோ, அதே மாதிரி நைட் சைட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது வந்து பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்ததாக 4440 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ்க்கான சார்ஜர். பிக்சல் ஃபோன் நிறையா பேர் அவாய்ட் பண்ணுறது ஐஃபோன் மாதிரி தான், இல்லை வந்து பேட்டரி நிற்காது, வெறும் 3300 3600 mAh தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 6 சீரீஸ்லேருந்து மாற்றிட்டாங்க. பட் ஒரு ஏ சீரீஸில் 4440 mAh பேட்டரி, 30 வாட்ஸ் சார்ஜர், சூப்பர். அதுவும் இல்லாமல் பிடி சார்ஜர் தான் கொடுப்பாங்க, டைப் சி டு டைப் சி. அதுவே ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். அது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டிஸ்பிளேக்கு மேலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. LPDDR5 ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ், Wi-Fi 6க்கான சப்போர்ட், Bluetooth 5.2 எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. IP67க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் உள்ள யூஸ் பண்ண ப்ராசர் பார்த்தீங்கன்னா கூகுளோட அவங்களோட ஓன் ப்ராசர், அதாவது டென்சார், சாம்சங்கோட டைப் பண்ணி பண்ணாங்களே அந்த எக்ஸினோஸ்லேயே ஒரு ஐரன் வேரியண்ட், அதை தான் டென்சார்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட அந்த 6 சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அதே ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறை வைக்காமல் அந்த ஐஃபோனில் பண்ணுவாங்களே எல்லா சீரீஸ்லையுமே அந்த A13 பயானிக், A50 பயானிக் யூஸ் பண்ணுற மாதிரி கூகுள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றக்காண்டி அதே டென்சார் சிப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ரேட்டை பார்த்தீங்கன்னா $449 யூஎஸில். அதை இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 35,000 ரூபா கிட்ட வருது. பட் இந்தியாவில் அதே ரேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். 8GB 128GB இருக்கலாம், இல்லை 128 இருக்கலாம். பேஸ் 64 இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சுன்னா 40,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் வாங்க மாட்டோம் தான். பட் இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. எப்படி ஐஃபோன்ஸ்க்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்களோ
கூகுளோட அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணணுன்றக்காண்டி ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் மீ. ரேட் வந்து அவங்க டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு மாதம் 2 மாதம்னா வெயிட் பண்ணி என்ன ஏது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதான்னு பார்த்தேன். ஏன்னா நான் அவங்களுக்கே சொல்லியிருப்பேன், நான் என்னோடய பட்ஜெட் 30,000-40,000 ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. லான்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் சில பேர் ஆண்ட்ராய்டு 13 வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கான இது போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆண்ட்ராய்டு 12 வந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் 5 இயர்ஸுக்கான ஆண்ட்ராய்டு மேஜர் அப்டேட் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ். சாம்சங் 3 வருஷம்னு போனாங்கன்னா கூகுள் நான் தான் ஓஎஸ்ஏ கிரியேட் பண்ணுறேன், என் ஃபோனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 5 வருஷத்துக்கான அப்டேட் வந்து தரப்போகிறாங்களாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 6A நேற்று ட்வீட்டை பார்த்ததுலேருந்தே ஒரே குஜாலிட்டியாக போயிடுச்சு. அதான் அவங்ககிட்ட ஈஸியாக கன்வே பண்ணேன். டிசைன் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் நம்ம 6 சீரிஸில் பார்த்த அதே டிசைன் தான், நம்ம பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே, நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் பவர்ஃபுல்லான சிப்போட ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ளஸ் மாதிரி தான் தெரியுது. இந்தியாவில் எந்த ரேட் வருது அப்படின்ற பார்த்து தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வேறு நண்பா, அவ்வளோதான். வேறு லெவலில் சம்பவம் இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.